Hello guys, welcome to the Let's Go. And this is Nikhil. So last video நம்ம how come a company is publicly listed in stock exchange இதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்களாம் இங்கே மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடே ட்ரேடிங். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸோட எபிசோட் 2ல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடே ட்ரேடிங். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் எல்லா இன்ட்ரடே ட்ரேடர்ஸ்க்கும் பிடிச்ச வேர்டான லெவரேஜ் இதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் த லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நம்ம லெவரேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெவரேஜ் அப்படிங்கிறது நம்ம புரோக்கர் கிட்டேருந்து பாரோ பண்ணுற ஒரு கேபிட்டல். அந்த கேபிட்டல் வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ண முடியுமே தவிர அந்த கேபிட்டலை நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு 1000 rupees இருக்குது அப்படின்னா என்னோட புரோக்கர் எனக்கு 5 times ஆஃப் லெவரேஜ் ஆஃபர் பண்ணிருக்காரு. ஸோ அது மூலமாக நான் என் 1000 rupees யூஸ் பண்ணி 5000 rupeesக்கு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னோட ட்ரேட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேபிட்டல் என்னோட புரோக்கர் கிட்டே போயிடும். ஸோ இந்த ட்ரேட் மூலமாக எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் எனக்கு வந்துடும். பட் அதே டைம் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா என்னோட கேபிட்டல் தான் டிடெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் லெவரேஜ். ஸோ ஃபியூ இயர்ஸ் முன்னால் சில புரோக்கர்ஸ் 27 times ஆஃப் லெவரேஜ் ஆஃபர் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வெறும் 5 times ஆஃப் லெவரேஜ் தான். இதுக்கு பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்களோட ட்ரேட்ஸை மிஸ்ஃபயர் பண்ணுறதுனால நிறைய லாஸஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது தடுக்கணுங்கிறதுக்காக செபி கொண்டு வந்த ரூல்ஸ் தான் 5 times ஆஃப் லெவரேஜ். ஸோ லெவரேஜ் அப்படிங்கிற கான்செப்டை இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்தோம். அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் இப்போ பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடேக்கு நான் இதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செல் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் இந்த பை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பை ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன், அதாவது லாங் பொசிஷனோட வீடியோ இதுக்கு மேலே வரும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கிளியர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த பை ஆப்ஷனில் இங்கே கீழே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைப் ஆஃப் ஆர்டர் இருக்கு. ரெகுலர் ஆர்டர், கவர் ஆர்டர் அண்ட் ஏஎம்ஓ ஆர்டர். ஸோ இந்த ரெகுலர் ஆர்டர், கவர் ஆர்டர், ஏஎம்ஓ ஆர்டர் 3 இருக்கு. இல்லை நம்ம செலக்ட் பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆர்டர். ஸோ இந்த கவர் ஆர்டரில் நம்ம இன்ட்ராடே மட்டும்தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த கவர் ஆர்டரில் கீழே அப்படி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த குவான்டிட்டி நான் ஒரு குவான்டிட்டி தான் என்டர் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 436.9 rupees. ஓகே, பட் நான் லெவரேஜில் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆர்டரில் அப்ளை ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.38 rupees. அதாவது 436.9 rupees டிவைடட் பை 5, 87.38 rupees மட்டும்தான் நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கறதுக்காக நான் பே பண்ணணும். இப்படி தான் லெவரேஜை எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்டர்ல லாங் டேர்ம் கேஷ் அண்ட் கேரி ஆர்டர் நம்ம பை பண்ணணும். அதாவது நம்ம ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால லெவரேஜஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ மார்ஜின் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 436.9. அதாவது எந்த லெவரேஜும் அப்ளை பண்ணாம அதோட என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் அப்படியே இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இன்ட்ராடே நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேல லெவரேஜஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பைங்கிற ஆப்ஷன் எப்போதும் லாங் பொசிஷனுக்காக, இந்த செல் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்போதும் ஷார்ட் பொசிஷனுக்காக. ஓகே, இந்த ஷார்ட் பொசிஷன்ல நம்ம கவர் ஆர்டர் பிளேஸ் பண்றோம். அதே தான் இங்கேயும் சேம் 87.38 rupees தான் நமக்கு மார்ஜின் ரிக்வயர்ட் அமௌண்ட்டா இங்கே கேட்குது. ஸோ இப்படி தான் இன்ட்ராடேல நம்ம ஷார்ட்டிங் அண்ட் லாங் பொசிஷன் பண்ண முடியும். அதே இங்க ரெகுலர் ஆர்டர்ல நம்ம லாங் டேர்ம்க்கு இது கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மார்ஜின் ரெக்வயர்ட் 0.00 இருக்கும். ஏன்னா இங்க ஷார்ட்டிங் நம்மளால பண்ண முடியாது. ஒரு கேஷ் அண்ட் கேரி ஆர்டர்ல நம்மளால ஷார்ட்டிங் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு லாங் பொசிஷனுக்கும் ஷார்ட் பொசிஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் அண்ட் இன்ட்ராடேல எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்சஸ். ஸோ லெவரேஜ்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ நம்ம எபிசோட் 2ல் சொன்ன மாதிரி தான் இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம காலையில் 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளோட பொசிஷன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அன்றைக்கி எக்ஸிட் பண்ணி ஆகணும். இல்லைனா நம்மளோட புரோக்கர் எக்ஸிட் பண்ணிடுவார். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே 2 டைப்ஸ் இருக்குது.
ஒன்று லாங் பொசிஷன், இன்னொன்று ஷார்ட் பொசிஷன். ஸோ லாங் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை வந்து லோவர் ப்ரைஸில் பை பண்ணி ஒரு ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த இன்டர்மீடியட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். அந்த கம்பெனியோட ஷேர் வந்து அன்றைக்கி அந்த டேலியே வந்து ஒரு 150 ருபீஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல நான் செல் பண்ணிடுவேன் இல்லையா. ஸோ அது மூலமாக எனக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து நான் பண்ணிடுவேன். இதுதான் வந்து லாங் பொசிஷன். ஸோ கைஸ் இது வரைக்கும் நம்ம வந்து லாங் பொசிஷனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த லாங் பொசிஷனல் ட்ரேட் அப்படிங்கிறத எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சன் ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் நான் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு இங்கே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லைன் இருந்துச்சு வித் 7 டச் பாயிண்ட்ஸ். அந்த 7 டச் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு டச் பாயிண்ட், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6 அண்ட் 7. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட கேண்டில் வந்து பிரேக் பண்ணும்போது தான் நான் வந்து என்ட்ரு பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து இது பிரேக் பண்ணுச்சு. இது பிரேக் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 772. ஸோ இதுதான் வந்து என்னோட பையிங் பாயிண்ட். ஸோ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 754ல பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கீழே வந்தால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதனால தான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் அதாவது 772ல நான் பை பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கேண்டில் வந்து கிட்டத்தட்ட நல்லா டிராவல் ஆகிட்டு இந்த மூவ்மெண்ட் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹோல் மூமெண்ட்டையும் நான் கேப்சர் பண்ணேன். இதனால வந்து இந்த கேண்டிலோட எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 850.95. ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸிட் பாயிண்ட். ஸோ டோட்டலா இந்த ஹோல் மொமெண்ட்டை வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதனால எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கு மட்டும் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 44 ருபீஸ் வந்து ப்ராஃபிட். ஸோ லாங் பொசிஷன் அப்படிங்கிற ட்ரேட் வந்து ஒரு லோவர் ப்ரைஸ்ல பை பண்ணி ஒரு ஹையர் ப்ரைஸ்ல செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு லாங் பொசிஷனல் ட்ரேடை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கோட செகண்ட் டைப்னா ஷார்ட்டிங் ஆர் ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஷார்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஒரு ஹையர் ப்ரைஸில் விற்றுட்டு அதே ஸ்டாக்கை வந்து ஒரு லோவர் ப்ரைஸில் பைபேக் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங். இதை இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கிரிக்கெட் பேட் பாரோ பண்ணுறேன். அந்த பாரோ பண்ண பேட்டை வந்து நான் இன்னொருத்தருக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். திருப்பியும் அவர்கிட்ட இருந்து நான் ஒரு 800 ருபீஸ்க்கு பைபேக் பண்ணி நான் பாரோ பண்ணவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இது மூலமாக எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 ருபீஸ். இந்த எக்ஸாம்பிளில் நான் பாரோ பண்ண இல்லையா, அவர் தான் வந்து என்னோட புரோக்கர். இந்த பேட்டை வச்சு ட்ரேட் பண்ணதுனால இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு ட்ரேடர். இதுக்கு பேர் தான் ஷார்ட்டிங். ஸோ கைஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்டிங் ஆர் ஷார்ட் பொசிஷனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருந்தோம். அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை எப்படி ப்ராக்டிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஷார்ட்டிங்காக நான் செலக்ட் பண்ண ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HDFC AMC லிமிடெட். ஓகே, இந்த ஸ்டாக் நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட 5 டச் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டச் பாயிண்ட்ஸ். இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அண்ட் ஃபைனலி இங்க வந்து ஒரு சின்ன கிளஸ்டர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்டா இருக்கு. பட் நான் என்டர் ஆனது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான். இங்க இருந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து இங்க ஹேப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3174ல வந்து என்னோட என்ட்ரி, அதாவது என்னோட செல்லிங் பாயிண்ட். ஸோ எல்லா ஷார்ட்டிங் பொசிஷன்லயும் சொல்ற மாதிரி தான். இப்போ ஒரு ஹையர் பிரைஸ்ல வந்து நம்ம செல் பண்ணிட்டு லோவர் பிரைஸ்ல வந்து பை பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 3174ல வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் அண்ட் 3036ல வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னோட எக்ஸிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது மூலமா எனக்கு கிடைக்கிற பாயிண்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 138. ஸோ நான் ஒரு சிங்கிள் ஸ்டாக் வந்து என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 138. என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3245. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷார்ட்டிங் பொசிஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் லெவரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இதே மாதிரி எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் டெலிவரி கால்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஸோ இதே மாதிரி எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், திஸ் இஸ் நிகில் கிருஷ்ணா ஃப்ரம் எலைட் ஸ்குவாட், பி அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட்.